Good morning, all of you. It's a nice time to see all of you. First time in the film industry. Although I have seen a lot of films, I am a first rank student. Plus, I have seen plenty of movies and songs and things in my whole life. And I studied in Coimbatore also. நான் பார்க்காத படமே கிடையாது. செகண்ட் ஷோ பார்த்துட்டு லாரியில் 1:30 மணிக்கு ஏறி காலேஜ் ஹாஸ்டல் வாபஸ் வரும். அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட 0 மார்க் வாங்கின துபாயில் இருக்கார். நான் 80% 90% டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட். எல்லாருமே என்னோட தோழர்கள். இப்போ வரைக்கும் 250 பேர் என்னோட பாக்கெட்ல இருக்காங்கன்னா என் மனசு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யாருமே என்கிட்ட சண்டை போட்டாலும் 4 பேரை சேர்த்து வைக்கிறது தான் என்னோட இது. அதே மாதிரி இருக்கவர் எம்பி ரகு அவர்கள், அவரை பார்த்து பேசும்போதே முடிவு பண்ணிவிட்டேன். இன்னொன்று திருமதி பாரதி பாபு, அவங்க 2 பேர் என்னை நுழைச்சி அவங்களோட என்ன சொல்றது, அந்த பாச பிணைப்போட ஒரு சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரி இணைச்சதுனால நமக்கு ஒரு இந்த ட்ரையாங்குலர் டீம் கிடைச்சு நான் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டேன். இன்னொன்று நான் முக்கியமாக பாட காரணம் திருமதி சாந்தி கண்ணன் ட்ரிச்சியில் எம்எஸ்கே ஸ்டுடியோஸ் வச்சிருக்காங்க. அவங்க இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ட்ரிச்சியில் எனக்கு பாட்டு கற்று கொடுத்தவங்களே 2 நாள் ஃபுல்லாக, சார் நீங்கள் இந்த 2 நாள் பாடிட்டு வெளியே போகும்போது நீங்கள் ஒரு திரைப்பட பாடகனோ இல்லை ஸ்டேஜ் பாடகனோ சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. அதன் மூலமாக இந்த திரைப்படமும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் திருமதி சாந்தி கண்ணன், அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் திருமதி பாரதி பாபு. அவங்கள நான் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா இங்கே ஸ்டேஜ் நான் பேசுறதுக்கே காரணம், although I have done so much. என்னோட இன்ஜினியரிங் ஃபீல்டில் I have done so much. I have traveled 20-25 countries. I have seen everything in life. கடைசியில் என்னோட அம்மாவை வேண்டேன். நான் திரைப்படத்துறையில் வரேன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா எங்களோட பேக்ரவுண்டும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி வச்சுருந்தாங்க வெள்ளூரில். அம்மாவோட சொந்த தம்பிங்க 2 பேர் பழைய காலத்தில் நாடகம், கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் எடுத்து விருத்தம் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. பாடல் விருத்தம் பாடுவாங்க அங்கே பழைய நாடகத்தில். மாமா ஃபுல்லாக எழுதி எல்லா வில்லேஜஸ், வெள்ளூர் பக்கத்தில் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா வில்லேஜஸ்லையும் நாடகம் நடத்தினவங்க. அதெல்லாம் சர்வசாதாரணமாக அவங்க பாடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு பி ஹியர் இன் திஸ் ஸ்டேஜ் அண்ட் ஐ வில் நாட் டாக் மச். ஸோ நம்மளோட டீமோட ரியல் எஃபெக்ட் பேசும். அதுக்கப்புறம் என்னோட தாயார் 87 வயசு, அவங்க பேசுறதை கேளுங்க. ஆனால் இல்லை, அப்புறம் சீஃப் கெஸ்டில் வரட்டும், அம்மா அப்புறம் பேசலாம். இப்போ ஏதோ பேச போகிறீங்களா நீங்கள்? ஓகே, 2 வார்த்தைகள் பேசுவார். எல்லா சிறப்பு விருதுகள் வரும்போது அம்மாவோட பேச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் இந்த தலைமுறையில் அம்மாவோட ஒரு க்ளோஸ் நண்பி 100 வயசு